வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கு இன்றைக்கி நடக்கக்கூடிய ட்ராவுக்கு ஃபைனல் கெஸ்ஸிங்காகவும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் தான் இப்போது நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 18ஆம் தேதி 6வது மாதம் 2024 நடைபெறக்கூடிய ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை நடைபெறுது. சிறிசக்தி ட்ரா நடைபெறுது. 420வது ட்ராவாக நடைபெறுது. இந்த ட்ராவுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் 100% ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக இப்போது நம்ம கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டு 210. நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கில் இந்த ஒரு ட்ராவுக்கு நல்ல ஒரு வின்னிங் தான் கொடுத்துருந்தோம். நீங்களே பாருங்கள். நமக்கு முன்னாடி நாள் 210 ரிசல்ட் வந்ததுக்கு நம்ம ஏசியில் 20ம் பாஸ் ஆகிருந்துச்சி. ஏபியில் நமக்கு 21ங்கிறதும் வின்னிங் கிடச்சிருந்துச்சி. 2 வின்னிங் கிடச்சிருந்துச்சி. பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கில் நல்ல ஒரு வின்னிங் தான். பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஆல் போர்டு கொடுத்ததுலேயும் நம்ம 2-1 தான் கொடுத்துருந்தோம். நல்ல ஒரு ஃபுல் வின்னிங் தான். 2 நம்பருமே பாஸ் ஆகிருக்கு. நம்ம பார்த்திங்கன்னா ஆல் போர்டு 100% இல்லை, 1000% ஸ்ட்ராங்கான நம்பராக கொடுத்துருந்தேன். 2-1 இல்லாமல் ஆல் போர்டு ஆட்டமே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரியே 2ஆம் நம்பருங்கிறது ஏ போர்டுலேயே நம்ம கொடுத்துருந்தோம், பாஸ் ஆகிருந்துச்சி. பி போர்டுலேயும் நம்ம 1 கொடுத்துருந்தோம், பாஸ் ஆகிருந்துச்சி. நல்ல ஒரு வின்னிங் தான் கிடச்சிருந்துச்சி. ஆல் போர்டு நம்ம கொடுத்ததில்ல. 3 நம்பருக்கு நம்ம கொடுத்ததில் 201 216ன்னு கொடுத்துட்டோம். 201ங்கிறது அப்படியே உல்டாயிருச்சு. 216ங்கிறதும் நமக்கு டெஸ்ட் மிஸ் ஆயிருச்சு. சரி, ஓகே. இப்போது பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து நடக்கக்கூடிய ட்ராவுக்கு இப்போது நம்ம கெஸ்ஸிங் பார்க்கலாம் வாங்க. நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி 18ஆம் தேதி நடைபெறக்கூடிய சிறிசக்தி ட்ராவுக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம ஏ போர்டு நம்பர், பி போர்டு நம்பர், சி போர்டு நம்பர் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம சேனலை வாட்ச் பண்ணி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பர்களுமே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம ஒவ்வொரு டைம் கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்கெல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ட்ராங்கான நம்பராகவும் ஒரு பெஸ்ட் நம்பராகவும் தான் ஒவ்வொரு போர்டு நம்பர்ஸையுமே நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கு 100% வின்னிங் கொடுக்கணும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணியும் பெஸ்ட் நம்பர்ஸாகவும் நம்ம கொடுக்குறோம். உங்களுடைய கெஸ்ஸிங் நம்பரையும் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரையும் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. 100% உங்களுக்கான வின்னிங் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லி தான் இந்த ஒவ்வொரு போர்டு நம்பரையுமே நான் கொண்டு வந்திருக்கேன். ஏ போர்டில் 3, 9, பி போர்டில் 4, 6, சி போர்டில் 7, 1 வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. மேட்ச் பண்ணி வைக்கலாம். கண்டிப்பாக வின்னிங் எடுக்க முடியும். பார்த்திங்கன்னா ஏ போர்டில் 3, 9 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் 4, 6 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் 7, 1 வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இப்போது நம்ம பெண்டிங் நம்பர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். பெண்டிங் நம்பர்ஸ் எல்லாம் வச்சு எந்த மாதிரி நம்பர் பாக்ஸில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். நமக்கு ஏ போர்டில் பார்த்திங்கன்னா 1 12 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 3 23 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 4 14 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் நமக்கு 6ஆம் நம்பர் 13 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இதுதான் நமக்கு அதிகமாக உள்ள பெண்டிங் நம்பர் ஏ போர்டு. பி போர்டில் பார்த்திங்கன்னா 2 24 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 0 10 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இது பி போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது. சி போர்டில் பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர் 31 நாள் பெண்டிங்கில் இருக்குது. நமக்கு சி போர்டில் 3 21 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 6 37 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 7 23 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 8 11 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இதுதான் நமக்கு ஒவ்வொரு போர்டுமே பெண்டிங் நம்பர்ஸாக இருக்குது. இந்த பெண்டிங் நம்பர்ஸையும் நம்ம எப்போதும் எடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்கையும் வச்சு பார்க்கையில் ஆல் போர்டு என்னுடைய கெஸ்ஸிங்கில் நான் வேறு நம்பர்ஸ் மாற்றியெல்லாம் கொடுக்கல. அதே நம்பர்ஸ் தான் கொடுக்குறேன். அதாவது
9ஆம் நம்பரும் நமக்கு இந்த ட்ராவுக்கு வந்து 7 வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. 9ஐயும் 7ஐயும் நீங்கள் 100% ஆல் போர்டு ப்ளே பண்ணிக்கலாம். வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது. பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்களுக்கு 9ஆம் நம்பருங்கிறது ஸ்ட்ராங்கான நம்பராகவும், சப்போர்ட்டுக்கு 7ஆம் நம்பருங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது. நான் ஒரு 3-4 மெத்தேடை மேட்ச் பண்ணியும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக வந்து 347 ஒரு கணக்கில் பாக்ஸில் எடுத்திருக்கேன். 416 ஒரு கலப்பு நம்பர்ஸில் நான் கொண்டு வந்திருக்கேன். மேட்ச் பண்ணி வைக்கலாம். இதை விட்டால் உங்களுக்கு 917 ஒரு பாக்ஸு எடுத்திருக்கேன். மேட்ச் பண்ணி விளையாடுங்க. அதிகமான நம்பர் கொண்டு வரல, கம்மியான நம்பர்ஸ் தான். 3 நம்பர் தான் பாக்ஸில் எடுத்திருக்கேன். இந்த 3 நம்பருமே பாக்ஸில் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக தான் இருக்குது. மேட்ச் பண்ணி வைக்கக்கூடிய அனைத்து நம்பர்களுக்குமே நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும் சொல்லி தான் ஆடுவருக்கு பண்ணியும் பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் எடுத்திருக்கோம். 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு, அதாவது 426, 517, 962, 348 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் கணக்கில் வந்திருக்கு. மேட்ச் பண்ணி விளையாடுங்க. 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு இந்த பெண்டிங் நம்பர்ஸையும் நம்ம எப்போது எடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணியும் ஒரு 4 நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வந்து வின்னிங் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கோம். இப்போது நம்ம போன வருஷம் வந்த ரிசல்ட்டு என்ன இருக்குதுங்கிறத பார்க்கலாம். அதிலருந்து என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். பார்த்திங்கன்னா வாங்க. நமக்கு போன வருஷம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதிக்கு இன்றைக்கி நாளைக்கு வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டுன்னு பார்த்திங்கன்னா 758 ரிசல்ட்டாக இருக்குது. அப்போது இந்த போன வருஷம் வந்த ரிசல்ட்லேருந்து வின்னிங் நம்பர்ஸ் வந்துச்சுன்னா நமக்கு 8ஆம் நம்பரும் 7ஆம் நம்பரும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. போன வருஷம் வந்த ரிசல்ட் நம்பர்லேருந்து வின்னிங் நம்பர்ஸ் வந்துச்சுன்னா இந்த 8ஐயும் 7ஐயும் நீங்கள் மாற்றி ப்ளே பண்ணி ஆல் போர்டு வந்து 100% வின்னிங் எடுக்க முடியும். எல்லா நம்பர்களும் மேட்ச் பண்ணி வைங்க. இது ஒரு மெத்தேடு தான், நமக்கு நல்ல ஒரு மெத்தேடு தான். இந்த மெத்தேடிலையும் நமக்கு தொடர்ந்து வந்து வின்னிங் கிடச்சிருக்கு. நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்கள் உங்களுக்கே தெரியும். தொடர்ந்து வந்து நமக்கு பாஸ் ஆகிட்டு வருது. நல்ல ஒரு ஃபார்முலா மெத்தேடாகவும் நமக்கு இருக்குது. இதை மேட்ச் பண்ணி விளையாடக்கூடிய அனைத்து நம்பர்களுக்குமே ஸ்ட்ராங்கான ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இந்த நம்பர்ஸ் எல்லாம் நான் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். இப்போது நமக்கு ஏ போர்டில் 0 வருதுன்னு வைங்க, பி போர்டில் நமக்கு 4 வருது, சி போர்டு என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் 046. நான் வந்து எல்லா நம்பரையும் மேட்ச் பண்ணி ஒரு கலப்பு நம்பர்ஸாக தான் இந்த நம்பர்ஸ் வந்து கொடுக்குறேன். 346, 547 மேட்ச் பண்ணி வைங்க. அதிகமான நம்பர்ஸ் நான் கொடுக்கல, கம்மியான நம்பர்ஸாகவும் ஒரு பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் தான் நம்பர்ஸ் எல்லாமே நான் எடுத்திருக்கேன். 416 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம கெஸ்ஸிங்கெல்லாம் மேட்ச் பண்ணி மொத்தம் ஒரு 8 நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். இந்த 8 நம்பருக்குள்ளே இருந்து தான் நமக்கு வின்னிங் நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். 416, 547, 346, 046ன்னு வர்ற மாதிரி நம்மளுடைய கணக்கு நம்பர்ஸ்லாம் கிடச்சிருக்கு. மேட்ச் பண்ணி வைங்க. எல்லா நம்பர்களுக்குமே கண்டிப்பாக வந்து வின்னிங்குங்கிறது உங்களுக்கு ரெகுலராகவே கிடைக்கும். ஆடுவருக்கு பண்ணி வைக்கக்கூடிய அனைத்து நம்பர்களுக்குமே ப்ளே பண்ணலாம். ஸ்ட்ராங்கான ஒரு வெற்றிங்கிறது நமக்கு எப்போதுமே ரெகுலராக கிடைக்கும் சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் எல்லாமே நான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து நமக்கு கன்ஃபார்ம் நம்பருங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. ஒரு கெஸ்ஸிங்காக மட்டுமே தான் இந்த நம்பர்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் ஒரு பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும்
வைங்க, கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் எல்லாம் நான் எடுத்திருக்கேன். 23, 47, 49, 26ன்னு வர்ற மாதிரி கணக்கில் வந்திருக்கு. இதை விட்டு வேறு நம்பர் ஒரு கலப்பு நம்பர்ஸாக வந்துச்சுன்னா 79, 17, 79, 17 வர்ற மாதிரியும் ஒரு கணக்கில் நம்பர் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் மொத்தம் ஒரு 8 நம்பர்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கோம். 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கும் ஒரு 3 நம்பர்ஸ் தான் ஸ்ட்ராங்காக நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 49, 26, 23, 47, 79, 17 இந்த மாதிரி நம்பர்ஸு தான் நமக்கு 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு வரக்கூடிய ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக இந்த 3 நம்பர்ஸ் இருக்கும். ஒரு பெஸ்ட்டு நம்பராகவும் இருக்கும். மேட்ச் பண்ணி வைங்க, கண்டிப்பாக வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக நான் கொடுத்துருக்கேன். இப்போது நம்ம 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் பார்த்தோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 3 நம்பர் ஏபிபிசிஏசி வைக்கக்கூடிய நம்பர்கள் 2 நம்பர் எந்த மாதிரி நம்பர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கையில் வந்து அதிகமான நம்பர்ஸ் வந்து நான் கொடுக்க விரும்பலை, கம்மியான நம்பர்ஸாக தான் கொடுக்குறேன். உங்களுடைய கணக்குலையும் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரும் மேட்சாக இருந்துச்சுன்னா மட்டுமே எல்லா நம்பர்களும் ப்ளே பண்ணிக்காங்க. இல்லையா வேண்டவே வேண்டாம், ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்காங்கன்னு சொல்லி தான் இந்த ஒரு 6 நம்பர்ஸ் நான் எடுத்திருக்கேன். அதிகமான நம்பர்லாம் நான் கொடுக்கல, கம்மியான நம்பர்ஸ் தான், மொத்தம் 6 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கேன். நமக்கு பார்த்திங்கன்னா 16ங்கிற நம்பரை நம்ம ரெண்டு வாட்டி கொடுத்துட்டோம். அதனால் நீங்கள் வந்து 26ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து 26, 34, 16, 17, 96, 97ன்னு வர்ற மாதிரி நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர்ஸ்லலாம் கிடச்சிருக்கு. மேட்ச் பண்ணி வைங்க, 100% கண்டிப்பாக வெற்றி இருக்குது. நம்ம சேனலை இது வரைக்கும் வாட்ச் பண்ண அனைத்து நம்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.